ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல Google Classroom அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஆன்லைன் கோர்ஸ்க்கு, ஆன்லைன் கிளாஸஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Google Classroomன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது, நீங்க வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து வீடியோஸாவோ, இல்லன்னா லிங்க்ஸாவோ, இல்லன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸாவோ அனுப்பலாம். இல்லன்னா நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு அசைன்மென்ட்ஸ் குடுக்கலாம். அசைன்மென்ட்ஸ் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிட்டு திரும்ப அவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ நீங்க வந்து எல்லாமே ஆல் இன் ஒன் பிளேஸா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதனால வந்து பேப்பர் ஒர்க் கம்மியா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 இயர் கழிச்சு பார்த்தா கூட நீங்க அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சீங்க, எப்போ அனுப்பிச்சீங்க, அவங்களுக்கு எப்போலாம் அசைன்மென்ட்ஸ் குடுத்தீங்க, என்ன அசைன்மென்ட்ஸ் குடுத்தீங்க, அவங்க எப்போ அத வந்து அ கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க, நீங்க எப்ப எவாலுவேட் பண்ணீங்க, என்ன மார்க் குடுத்தீங்கன்ற வரைக்கும், எப்பவுமே நீங்க வந்து அத ரிட்ரைவ் பண்ற மாரி எல்லாமே ஆல் இன் ஒன் பிளேஸா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்க ஃபோன்ல வந்து Play Storeக்குள்ள போயிட்டு, Play Storeல வந்து நீங்க Google Classroom அப்படின்னு இங்க அடிங்க. ஸோ Google Classroom அப்படின்னு அடிச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இதான் Google Classroomோட ஐகான். இது வந்து Google டெவலப்பரோடது அண்ட் இதோட சைஸ் வந்து 13 MB அண்ட் 100 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் இது வரைக்கும் ஆயிருக்கு. 3.8 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Google Classroom இன்ஸ்டால் ஆயிரும். Google Classroom இன்ஸ்டால் ஆயி இந்த மாரி வந்து உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் உங்களுக்கு Google Classroomோட மெயின் இன்டர்ஃபேஸ். இந்த மெயின் இன்டர்ஃபேஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து ஒரு Google கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப 10த் ஸ்டாண்டர்ட்க்கு மேத்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு மேத்ஸ் எடுக்கிறீங்கன்னா, 10த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு ஒரு Google கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணணும். ஸோ நீ டீச்சரா இருந்தீங்கன்னா, நீங்க கிளாஸ கிரியேட் பண்றதுக்கும், நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, கிளாஸ ஜாயின் பண்றதா இருந்தாலும், இந்த பிளஸ் பட்டன் தான் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பிளஸ் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஜாயின் கிளாஸ், கிரியேட் கிளாஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் குடுக்கும். ஸோ ஜாயின் கிளாஸ்ன்றது தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க உங்க டீச்சர் வந்து Google கிளாஸ் ரூம் கோட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாயின் கிளாஸ கிளிக் பண்ணிட்டு, அந்த Google கிளாஸ் ரூம் கோட அடிச்சிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அந்த கிளாஸ் ரூம்ல நீங்க ஜாயின் ஆயிருவீங்க. 2வது தான் வந்து டீச்சர்ஸ்க்கு உண்டான ஆப்ஷன். ஸோ இந்த கிரியேட் கிளாஸ் ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இத கிளிக் பண்ணா தான் நீங்க வந்து உங்க கிளாஸ்க்குரிய கிளாஸ் ரூம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிரியேட் கிளாஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்து உங்க கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுக்கணும். லைக் கிளாஸ் நேம், அ எந்த கிளாஸ் நேம், உங்க எந்த செக்ஷன்க்கு எடுக்குறீங்க, கிளாஸ் ரூம் எது, எந்த சப்ஜெக்ட் அதெல்லாம் குடுத்தீங்கன்னா, என்டர் பண்ண உடனே இந்த கிரியேட்ன்ற பட்டன் வந்து ஹைலைட் ஆயிரும். ஸோ இங்க வந்து நானு அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கேன். 10த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ரூம் நம்பர், மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண உடனே, இங்க வந்து கிரியேட்ன்ற பட்டன் வந்துட்டு ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. நான் கிரியேட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இங்க 10த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் மேத்ஸ் சப்ஜெக்ட்க்கு இங்க கிளாஸ் ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதான் உங்களுக்கு டேஷ்போர்ட். இந்த மெயின் டேஷ்போர்ட்ல வந்து 3 டேப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரீமு, கிளாஸ் ஒர்க், பீப்பிள் டேப். ஸ்ட்ரீம்ன்றது இதுதான். இந்த இன்டர்ஃபேஸ தான் ஸ்ட்ரீம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸோட கான்வர்ஸ் பண்றதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணுவீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஏதாவது மெசேஜ் சொல்லணும். இப்ப நாளைக்கு நான் வந்து டெஸ்ட் வைக்க போறேன். இந்த மெட்டீரியல ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லன்னா வந்துட்டு இந்த மாசத்துக்குள்ள நான் வந்து இந்த யூனிட்ட கம்ப்ளீட் பண்ணுவேன். அடுத்த மாசம் வந்து இந்த போர்ஷன்ஸ் ஆரம்பிப்பேன். இந்த மாரி உங்க போர்ஷன்ஸ், ரிவிஷன்ஸ், சிலபஸ் அத பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீம்ல நீங்க வந்து டைப் பண்ணி உங்க ஸ்டூடண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த ஷேர் வித் யுவர் கிளாஸ் இங்க வந்து நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த மாரி வரும். ஸோ இங்க வந்து நீங்க உங்களோட மெசேஜ வந்து டைப் அடிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெஸ்ட் வைக்க போறீங்க, இல்ல நாளைக்கு ஒரு டாபிக் நடத்த போறீங்க. அந்த டாபிக் ஏதாவது ப்ரீ ரெக்விசைட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா, அத அனுப்பணும்னா, இந்த மாரி அந்த விஷயத்த வந்து இங்க டைப் அடிச்சு மெசேஜா டைப் அடிச்சுட்டு, இதான் அட்டாச் ஆப்ஷன். இந்த அட்டாச் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த விதங்கள்லலாம் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரைவ்ல வந்து உங்க மெட்டீரியல் இருக்கு. எதுவா வேணா இருக்கலாம். மெட்டீரியல் வீடியோவா இருக்கலாம். இல்ல வந்து வேர்ட் டாக்குமெண்ட், இல்ல பிடிஎஃப் டாக்குமெண்ட் எதுவா வேணா இருக்கலாம்.
அந்த மெட்டீரியல் வந்து டிரைவ்ல இருந்தா டிரைவ்ல இருந்து அட்டாச் பண்றதுக்கு இத கிளிக் பண்ணுவோம். இல்ல லிங்க்கா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு. அதோட லிங்க குடுக்கலாம். இல்ல அந்த மாரி எந்த லிங்க்க வேணா இங்க நீங்க வந்து குடுக்கலாம். ஃபைலா இருக்கு. அது ஃபைல வந்து இந்த ஃபோன்ல இருந்து அப்லோட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க. இல்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இல்ல ஒரு புது பிடிஎஃப்பா வந்து கிரியேட் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த மாரி எந்த ஆப்ஷன்ல வேணா மெட்டீரியல அட்டாச் பண்றதுக்கு இந்த இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து இப்ப நான் சொன்னது வந்து ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அப்டின்னா அப்டின்னா என்ன? ஸ்ட்ரீம்ன்றது வந்து மெயின் டேஷ்போர்ட். 2வது ஆப்ஷன் வந்து இந்த பீப்பிள்ஸ் டேப். இந்த பீப்பிள் டேப்ல தான் இப்ப நான் வெறும் கிளாஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல யாரையும் ஸ்டூடண்ட்ஸ ஆட் பண்ணல இல்லையா? சோ ஸ்டூடண்ட்ஸ ஆட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் இப்ப நான் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கேன். இங்க பாருங்க. நான் மட்டும் தான் டீச்சரா ஆட் ஆயிருக்கேன். வேற யாராவது டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் எடுக்கிற செக்ஷன் ஏ செக்ஷனுக்கே 3 டீச்சர்ஸ் வந்து மேத்ஸ் எடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களெல்லாம் டீச்சர்ஸா ஆட் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கெல்லாம் இந்த பீப்பிள்ஸ் டேப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க கிளாஸ் கோட குடுத்து கூட ஜாயின் பண்ண சொல்லலான்னு. இங்க கிளாஸ் கோட் வருது பாருங்க. இதான் கிளாஸ் கோட். இந்த கிளாஸ் கோட காப்பி பண்ணிட்டு நீங்க மெசேஜ்லயோ, ஃபோன் மெசேஜ்லயோ, WhatsAppலயோ, மெயில்லயோ எப்படியாவது வந்து இந்த கிளாஸ் கோட குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த உங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த Google Classroom ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் கிளாஸ்ன்னு வரும் இல்லையா? அங்க வந்து இந்த கிளாஸ் கோட டைப் அடிச்சுட்டு, அவங்க வந்து இந்த Google Classroomல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து வேற டீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா, இந்த பிளஸ் பட்டன் இத வந்து கிளிக் பண்ணணும். இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். மத்த டீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா, அவங்களோட இமெயில் அட்ரஸ வந்து இங்க குடுக்கணும். ஓகேவா? அவங்களோட இமெயில் அட்ரஸ குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டு இன்வைட் ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆயிரும். இன்வைட் பண்ணலாம். இந்த மாரி எத்தன டீச்சர்ஸ வேணா நீங்க இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆ நீங்க தான் மெயின் டீச்சரா இருப்பீங்க. அவங்கலாம் டீச்சர்ஸா இருப்பாங்க. அவங்களாலயும் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு அசைன்மென்ட்ஸ் குடுக்க முடியும், டெஸ்ட் குடுக்க முடியும். இந்த ஸ்ட்ரீம் டேஷ்போர்ட்ல வந்து மெசேஜஸ் அனுப்புறது, மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்றது எல்லாமே பண்ண முடியும். ஆனா இந்த டீச்சர்ஸ ஆட் பண்றது, டெலீட் பண்றது, இத வந்து நீங்க இப்ப நான் தான் இதுல மெயின் டீச்சர். சோ என்னால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த அடிஷன், டெலிஷன் மட்டும் தான் வந்து அவங்களால பண்ண முடியாது. மத்தபடி டீச்சர்ஸால வேற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அதே மாரி அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் இல்லையா? இங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து பிளஸ் பட்டன் இருக்கு இல்லையா? இந்த பிளஸ் பட்டன் அழுத்தியும் ஸ்டூடண்ட்ஸ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு வந்து இந்த கிளாஸ் கோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட குடுத்து அவங்களலாம் வந்து நீங்க வந்துட்டு இந்த கோட அடிச்சுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். சோ இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்களே வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸோட இமெயில் ஐடிய அடிச்சு அவங்களுக்கு இன்விடேஷன் லிங்க் அனுப்பலாம். ஓகே. அதுக்கு இந்த பிளஸ் ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணணும். பிளஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க பிளஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணி நான் இங்க ஒரு இமெயில் ஐடி அடிச்சிருக்கேன். அடிச்ச உடனே இங்க இன்வைட் ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. சோ இந்த மாரி நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஸ்டூடண்ட்ஸோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் டைப் அடிச்சுட்டு அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலாம். இல்லன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு Google குரூப்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, வெறும் அந்த Google குரூப் மெயில் ஐடி மட்டும் கூட இங்க அடிச்சுட்டு, அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு Google குரூப் மெயில் ஐடி அடிச்சா போதும். அவங்க அந்த Google குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் போயிரும். சோ இதான் வந்து ஸ்டூடண்ட்ஸ இன்வைட் பண்றதுக்குரிய 2 ஆப்ஷன்ஸ். சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீம் பார்த்தோம், பீப்பிள் பார்த்தோம். 3வது ஆப்ஷன் வந்து கிளாஸ் ஒர்க். சோ கிளாஸ் ஒர்க்ல தான் நீங்க வந்து உங்களோட மெட்டீரியல் அனுப்புறது, அசைன்மென்ட் குடுக்குறது, டெஸ்ட் குடுக்குறது இதெல்லாம் பண்ணணும்னா இந்த கிளாஸ் ஒர்க் டேப். இந்த கிளாஸ் ஒர்க் டேப நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து யூ ஹேவ் நாட் கிரியேட்டட் எனி கிளாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நான் எந்த கிளாஸ் ஒர்க்கும் இதுவரைக்கும் குடுக்கல. அப்படி குடுக்கணும்னா இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணணும். பிளஸ் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி 5 ஆப்ஷன் இருக்கு. நீங்க அசைன்மென்ட்ட கிளாஸ் ஒர்க்கா குடுக்கலாம், கொஸ்டின் குடுக்கலாம், மெட்டீரியல் குடுக்கலாம், டாபிக் குடுக்கலாம். இல்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ண போஸ்ட் இருக்கு. அ அத ரீயூஸ் பண்ணணும்னா அதையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப அசைன்மென்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா வந்து எனக்கு இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அசைன்மென்ட்டோட டைட்டில் இங்க குடுத்துக்கலாம். அதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தா இங்க டைப் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அசைன்மென்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க வேற ஏதாவது பிடிஎஃப் இல்லன்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத இங்க இந்த அட்டாச் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு அசைன்மென்ட் அனுப்பிச்சுக்கலாம். இங்க வந்து அசைன்மென்ட்க்கு எவ்ளோ மார்க்கு, என்னைக்கு டியூ டேட்டு, மார்க்ல வந்து மார்க் இருந்தா மார்க் இங்க அடிச்சுக்கலாம். இல்ல அன்கிரேடட்ன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அசைன்மென்ட் மார்க் இல்ல அப்டின்னா, அன்கிரேடட் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். டியூ டேட் எது, என்ன டாபிக்ல வருது இந்த அசைன்மென்ட் அதெல்லாம் இங்க குடுத்துட்டு, இதான் சென்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அசைன்மென்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ 2வது டேப் வந்து கொஸ்டின் டேப். இங்க பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லையா? அசைன்மென்ட், கொஸ்டின், மெட்டீரியல் 3 3யும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் அந்த கிளாஸ் ஒர்க்ல.
ஸோ இது வந்து அசைன்மென்ட்க்கு. 2வது வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்க வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஆன்சர் மாரியான கொஸ்டின்ஸ வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்துட்டு, அவங்க அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து டைப் அடிச்சு அனுப்புற மாரி, அதுக்கு நீங்க மார்க் குடுத்து எவாலுவேட் பண்ற மாரி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் இங்க குடுத்துட்டு, அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க அடிச்சுட்டு, அதுக்கு எவ்வளோ மார்க், டியூ டேட், என்ன டாபிக் குடுத்துட்டு, இங்க ஆப்ஷன் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஷார்ட் ஆன்சர்னா, ஷார்ட் ஆன்சர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இது பண்ணிக்கலாம். அது மாரி வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேன் எடிட் ஆன்சர் அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத இங்க எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஒரு தடவ ஆன்சர் அடிச்சதுக்கு அப்புறம் எடிட் பண்ணலாமா, வேணாமான்றத வந்து இங்க எனேபிள், டிசேபிள் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் வந்து மெட்டீரியல் டேப். மெட்டீரியல் டேப கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து அதே மாரி நீங்க வந்து உங்க மெட்டீரியலோட டைட்டில் என்ன? எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிட்ல இருந்து மெட்டீரியல் இது, அதோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, அந்த மெட்டீரியல வந்து இந்த அட்டாச் பட்டன கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அகைன் இந்த அட்டாச்ச கிளிக் பண்ணீங்கனாலும், உங்க மெட்டீரியல வந்து டிரைவ்ல இருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஃபோன்ல இருக்குன்னா, ஃபோன்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல YouTubeல இருக்குன்னா, YouTube லிங்க்க வந்து மெட்டீரியலா குடுக்கலாம். இல்ல YouTube வீடியோஸ வந்து ஃபோன்ல இருந்து அப்லோட் பண்ணலாம். இல்ல YouTube வீடியோஸ் லிங்க்ஸா குடுக்கலாம். இந்த மாரி வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நீங்க எப்படி வேணா அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்க்ரீன் வந்து லெஃப்ட் சைட்ல 3 லைன் இருக்கும். 3 லைன்ஸ். அந்த 3 லைன்ஸ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு நான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் மெயின் இன்டர்ஃபேஸ் காமிச்சேன் இல்லையா? அந்த மெயின் இன்டர்ஃபேஸ் லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வரும். இது என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு கிளாஸ் ரூம்க்கும் வந்து, ஒரு கிளாஸ் ரூம் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் 10த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணேன் இல்லையா? நீங்க கிரியேட் பண்ண எல்லா கிளாஸ் ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் 11த், 12த் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, 3 கிளாஸ்க்கும் 3 கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ அந்த எல்லா கிளாஸ் ரூம்ஸும் நீங்க உங்க மெயில் ஐடில கிரியேட் பண்ண எல்லா கிளாஸ் ரூம்ஸும் அந்த லெஃப்ட் சைடு 3 டாட்ஸ 3 லைன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வரும். அண்ட் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்க்கும் ஒரு கிளாஸ் ரூம் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ரூம் ஃபோல்டர்ஸ் இந்த ஃபோல்டர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, நேரா அது Google Driveக்கு போகும். ஸோ இதான் Google Drive இன்டர்ஃபேஸு. அந்த Google Driveல நீங்க கிரியேட் பண்ண எல்லா Google கிளாஸ் ரூம்க்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மென்ட்ஸ், குவெஷன்ஸ்லாம் குடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு அவங்க ஆன்சர்ஸ் குடுப்பாங்க. இல்ல அசைன்மென்ட்ஸ் எழுதிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அப்லோட் பண்ண எல்லா கன்டென்ட்ஸும் இந்த கிளாஸ் ரூம் ஃபோல்டர்ஸ்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ். இப்ப நான் கிளாஸ் ரூம்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மாத்தணும். கிளாஸ் நேம மாத்தணும், செக்ஷன் நேம மாத்தணும், சப்ஜெக்ட் நேம் ஏதாவது மாத்தணும் அப்டின்னா வந்து, அதுக்கு அதுக்கு தான் நம்ம செட்டிங்ஸ்க்கு போணும். செட்டிங்ஸ்க்கு எப்படி போறதுன்னா, இதான் மெயின் இன்டர்ஃபேஸ். மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, அங்க வந்து இங்க மவுஸ வந்து இங்க அந்த கிளாஸ் நேம் பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வரும். மவுஸ வந்து இது பக்கத்துல மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். இதான் இந்த சர்க்கிள். இந்த செட்டிங்ஸ் சர்க்கிள வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி கிளாஸ் செட்டிங்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இதுல நீங்க எடிட் பண்ணி உங்க கிளாஸ் செட்டிங்ஸ்லாம் வந்து மாத்திக்கலாம். இங்க பாருங்க கிளாஸ் நேமு, டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கலாம். இது என்ன கிளாஸு, எந்த ஸ்கூலோட கிளாஸ் அது மாரி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம். அண்ட் இங்க வந்து நீங்க ஆல்ரெடி கிளாஸ் கோட குடுத்து உங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கோடுன்றது நீங்க சேஃபா வச்சுக்கணும். அன்ஆத்தரைஸ்டா யாருக்கு கிடைச்சாலுமே யார் வேணா அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்க கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் கோட வந்து மாத்தணும் அப்படின்னா, இங்க ரீசெட் கிளாஸ் கோட் அப்படின்னு இருக்கு. இந்த ரீசெட் கிளாஸ் கோட அடிச்சீங்கன்னா, அதுவா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கிளாஸ் கோடு ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆயிரும். இல்ல கிளாஸ் கோட டிசேபிள் பண்ணணும்னா, இந்த டிசேபிள் கிளாஸ் கோட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து போஸ்ட் அண்ட் கமெண்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்றது வந்து இங்க ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செட்டிங்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். அவ்வளோதாங்க கூகுள் கிளாஸ் ரூம பத்தின டுட்டோரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் குடுங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரியான கன்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.